ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னு சொன்னால், விசு இயக்கி அதிக லாபத்தை அள்ளித்தந்த 4 படங்கள் அப்படிங்கிற ஒருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விசு இயக்கிய பல படங்கள் நன்றாக ஓடி இருக்கின்றன. 100 நாட்கள் மற்றும் 50 நாட்களை கடந்தும் ஓடி இருக்கின்றன. ஆனால் அதிக லாபம் என்பது வேறு. இப்பொழுது விசு இயக்கி அதிக லாபம் கொடுத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில் மணல் கயிறு. விசு, எஸ்.வி. சேகர், சாந்தி கிருஷ்ணா நடித்த படம். இந்த படம் ஒரு நல்ல தரமான படமும் கூட. 100 நாட்களை கடந்து ஓடி நல்ல வசூல் பெற்றது. இந்த படம் தயாரிப்பாளர் கே. பாலச்சந்தருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது. அடுத்து சம்சாரம் அது மின்சாரம். விசு, சந்திரசேகர், லட்சுமி நடித்த படம். இந்த படம் ஒரு மெகா ஹிட் படமாகும். 200 நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் சாதனை ஏற்படுத்திய படமாகும். பல இடங்களில் மிகவும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது. இந்த படத்தின் மூலம் ஏவிஎம் நிறுவனத்திற்கு மிக அதிக லாபம் கிடைத்தது. அடுத்து திருமதி ஒரு வெகுமதி. விசு, எஸ்.வி. சேகர், கல்பனா நடித்த படம். இந்த படமும் 100 நாட்களுக்கு மேல் ஓடி நல்ல வசூல் பெற்றது. இந்த படம் தயாரிப்பாளர் கே. பாலச்சந்தருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது. அடுத்து பெண்மணி அவள் கண்மணி. பிரதாப், சீதா, விசு நடித்த படம். இந்த படமும் 100 நாட்கள் ஓடி நல்ல வசூல் பெற்றது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் கே. பாலச்சந்தருக்கு நல்ல லாபம் கிடைத்தது. இன்னும் விசு இயக்கி சில படங்கள் நன்றாக ஓடியிருந்தாலும் அந்த படங்கள் எல்லாம் இப்பொழுது சொல்லப்பட்ட படங்களுக்கு பிறகுதான் வசூலில் வருகின்றன. விசுவின் பல படங்கள் 50 நாட்களை தாண்டி நன்றாக ஓடி நல்ல வசூலையும் பெற்றிருக்கின்றன. சரி வியூவர்ஸ், இந்த கடனுத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன். நன்றி.